தினமொரு வசனம். யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? கடவுள் இல்லை என்று சாதிக்கும் ஒரு நாத்திக நண்பர் ஒருவரிடம் அவருடைய ஆத்திக நண்பர், கடவுள் இல்லை என்று சாதிக்க உன்னிடம் என்ன ஆதாரங்கள் உள்ளன என்று கேட்டார். அதற்கு அந்த நாத்திக நண்பர், கடவுள் உண்டு என்று நம்புகின்ற உங்களிடம் அதற்குரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லாத போது இல்லை என்று சாதிக்க எங்களிடம் ஆதாரங்கள் எதற்கு என்றார். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்களை கண்டால் கடவுளை நம்புகின்றவர்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. சிருஷ்டிப்புகளை காண்பித்து வேதாகம செய்திகளை காண்பித்து விளக்கம் கொடுக்க அதிக தீவிரம் ஏற்படுகிறது. ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நாம் நம்மிடம் கொண்டிருக்கின்ற ஆதாரங்களும் அடையாளங்களும் எவை என்பது மிக முக்கியம். ஒரு மனிதனிடம் சமாதானம், உண்மை, தாழ்மை, இரக்கம், வாழ்க்கை மாற்றம், உயர்ந்த தன்மைகள், அன்பு போன்ற உயர் குணங்கள் இருப்பதுதான் கடவுள் ஒருவர் இருப்பதற்கான அடையாளங்கள். வேதாகமத்தை காட்டி விளக்கம் கொடுத்தால் வேதாகமமே ஒரு கற்பனை புத்தகம் என்று சொல்லிவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கை மாற்றத்தை பிரதிபலிக்கும் நற்பண்புகளை கொண்டிருக்கும் போது அவைகளை எளிதாக மறுக்க இயலாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். பிதாவின் உருவத்தை அவர் தம்முடைய முகத்தில் பதிந்திருந்தாரா? இல்லை. பிதாவாகிய தேவனுடைய உயர் குணங்கள் அவரிடம் வெளிப்படவும் பிரதிபலிக்கவும் செய்தன. எனவே அந்த உண்மைகளை எளிதாக பிறர் மறுதலிக்க இயலவில்லை. வெறும் கடவுள் நம்பிக்கை அல்ல, கடவுளை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் வழியாகவும் குணாதிசயங்கள் வாயிலாகவும் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். கடவுளை நம்புகின்ற நமக்குள் கடவுள் வந்து செயல்பட நாம் அனுமதிக்காத நிலையில் நம்மிடம் கடவுளுடைய எந்த தெய்வீக சிறப்பம்சத்தையும் பிரதிபலிக்க இயலாது. அவ்விதம் பிரதிபலிக்க இயலாத நிலையில் கடவுளை நம்ப இயலாதவர்களை விட கடவுளை நம்பியும் அவருக்கு ஏற்ற தெய்வீக அம்சங்கள் இல்லாத நாம் தான் நாத்திகர்களை விட அதிகமாக தேவ கோபத்திற்கு உரியவர்கள். கடவுளை நம்பாதவர்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள். கடவுளை நம்பியும் அவரை தங்களுக்குள் அறியாதவர்கள் தேவ கோபத்திற்கு உரியவர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தையும் தேவ வழிகாட்டுதல்களையும் நிறைவேற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.